அரசோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது தான். ஆனால் இப்போ திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை காவல் மரணங்கள். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்போ சமீபத்தில் நடந்த கோவை பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கங்க. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது காவல்துறையில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் ஒரு வெளிப்பாடு தான். அப்படி என்ன நிர்வாக சீர்கேடு? ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ காவல்துறைக்கு ரெகுலர் டிஜிபி இதுவரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணப்படலை. இது கூட பண்ணாமல் தமிழக முதல்வர், அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வேறு என்ன பெரிய வேலை என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்பற்றாமல் இதுவரைக்கும் ஒரு சில காவல் அதிகாரிகள் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு சிலர் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு இந்த ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறது தடைபட்டு இருக்கு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ வேணாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு டிஜிபி இருக்கிறப்ப அவரால் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியும்? அதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த டிஜிபி மாற்றப்படலாங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி அவருக்கு கட்டுப்படுவாங்க? இந்த அடிப்படை விஷயத்தை செய்ய கூட நம்ம முதல்வர் அவர்களுக்கு நேரம் இல்லை.